இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு குயிக்கா வந்து ஷார்ட்கட் ஆப் வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற விஷயம் தான் நீங்க கத்துக்க போறோம். ஷார்ட்கட்டோட ஒரு ஷார்ட்டான ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம போன வீடியோல சொல்லியிருந்தோம். அது உங்களுக்கு தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கும், அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். இப்போ நான் என்னோட ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, என்னோட ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு இப்போ தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டவுன்லோடிங் ஷார்ட்கட் ஆப் அப்படின்றது வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. குயிக்கா உங்களுடைய குரோம் இல்ல ஃபயர்ஃபாக்ஸ் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போங்க. அதுல போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு இல்ல ஏதாவது ஒரு சர்ச் இன்ஜின்ல போயிட்டு ஷார்ட்கட் ஆப் டவுன்லோட் அப்படி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து shortcut.org அப்படின்ற வெப்சைட்ல இருந்து கிடைக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நீங்க லினக்ஸ்ல இருந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற மாதிரி ஒரு ஸ்கிரீன் வரும். நீங்க உங்களுடைய ஓஎஸ் என்ன அப்படின்றத பொறுத்து ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்து காட்ட போகுது. ஸோ இன்கேஸ் நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும். அதாவது வந்து நீங்க வந்து 32 பிட் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணுமா இல்ல 64 பிட் இன்ஸ்டாலர் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கன்ஃபியூஸே ஆக வேணாம். இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க குயிக்கா வந்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரருக்கு போங்க, இல்ல வின்கி பிளஸ் இ பிரஸ் பண்ணி போலாம், இல்ல உங்க மை கம்ப்யூட்டரை கிளிக் பண்ணலாம். அதுல போயிட்டு திஸ் பிசி அப்படின்றதுல நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர்ல சிஸ்டம் டைப் அப்படின்ற ஆப்ஷன்ல வந்து 64 பிட்டா 32 பிட்டா அப்படிங்கிற விஷயம் வந்து அது வந்து காமிக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் நீங்க எதை டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்றது வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் என்னோட கம்ப்யூட்டர்ல பார்த்த மாதிரி 64 பிட் இன்ஸ்டாலர் வந்து டவுன்லோட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 64 பிட் விண்டோஸ் இன்ஸ்டாலர் வந்து நான் கிளிக் பண்ண போறேன். இப்போ எனக்கு வந்து ஒரு சின்னதான ஒரு ஃபைல் வந்து ஆக்சுவலா வந்து டவுன்லோட் இருக்கும். ஸோ நான் இதை வந்து எங்க சேவ் பண்றேன் அப்படின்னா என்னோட டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்ணிக்க போறேன். சேவ் பண்ணிக்கிட்டு நான் இதை வந்து இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இது ஒரு 86 MB ஃபைல் கரெக்ட்டுங்களா? ஸோ டிபெண்டிங் ஆன் உங்க வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபைல் சைஸ் மாறும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். இது என்ன கேட்குது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப குயிக்கான ஒரு இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் தான். டிபெண்டிங் ஆன் உங்க கம்ப்யூட்டர் சைஸ் கொஞ்சம் டைம் கூட எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஷார்ட்கட் இன்ஸ்டாலர் எஸ் கொடுக்குறேன். இந்த அக்ரிமெண்ட்டை நீங்க ஃபுல்லா படிக்கணும். இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர், இது எப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. ஐ அக்ரி கொடுத்துடுறோம். நெக்ஸ்ட் வந்து சி டிரைவ்ல போய் ஸ்டோர் ஆக போகுது. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஓல்டு ப்ரோக்ராம்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்காக வந்து ஒரு அன்இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் ஓல்டு ப்ரோக்ராம் ரிமூவ் பண்ண வேணாம்னு சொல்லி கொடுத்துட்டேன். இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து உங்க கம்ப்யூட்டர்ல இருந்து இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. அகைன் டிபெண்டிங் ஆன் யோர் ரேம் சைஸ், டிபெண்டிங் ஆன் யோர் மெமரி சைஸ் எவ்வளவு ஃபாஸ்டா இன்ஸ்டால் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்க கவனிக்கலாம். இப்போ நான் வந்து குயிக்கா நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டு இது குயிக்கா முடிஞ்சதுன்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய செட்டப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்க. க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ண உடனே வந்து ஷார்ட்கட் உங்களோட கம்ப்யூட்டர்ல இப்போ இருக்கும். நீங்க போயிட்டு உங்களோட விண்டோஸ்ல போயிட்டு ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஷார்ட்கட் அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஷார்ட்கட் ஆப் அப்படிங்கிறது காமிக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷார்ட்கட்டோட லோகோ வரும். அதை நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷார்ட்கட்டுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஷார்ட்கட் யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. லோடிங் பிளகின்ஸ், இது வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால பிளகின்ஸ் லோட் ஆகுது, சில டைம் ஆகும். எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் இன்னும் குயிக்கா வந்து அப்பியர் ஆக போகுது. ஓகே, வெல் இதுதான் வந்து ஷார்ட்கட் ஆப் உடைய வெல்கம் ஸ்கிரீன். இதுல எப்படி நம்ம ஒர்க் பண்றது அப்படின்றத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ so much for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா EduRise Global சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you on the next video.